ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இனிப்பு பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எங்கள் ஊரில் இதை இலை கொழுக்கட்டைன்னு சொல்லுவோம். சூப்பராக 10 மணி நேரம் ஆனால் கூட சாஃப்டாக எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். முதல்ல இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இதே மாதிரி ஒரு கப்பால் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் கடலைப்பருப்பு வச்சு தான் பூரணம் செய்கிறேன். கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுருக்கேங்க. உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா 3லேருந்து 4 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த ஊறின கடலைப்பருப்பை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா பருப்பும் நான் மாற்றிட்டேன். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம என்ன தான் ஸ்வீட் ரெசிபி செஞ்சாலும் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இது முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்க்கலாம். ரொம்ப தண்ணி வேண்டாம். கடலைப்பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 விசில் விடுங்க. நம்மளுக்கு பருப்பு சூப்பராக வந்துருக்கும். இப்போ 2 விசில் விட்டு எடுத்துட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா மலர்ந்து வந்திருக்கு. இப்போ ஒரு பருப்பு எடுத்து செக் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு பருப்பு எடுத்து அமுத்துனோம்னா இந்த மாதிரி உடஞ்சி வரணும். இதுதான் கரெக்டான பதம். ரொம்ப குலைவாக இருக்கக்கூடாது. குலைவாக இருந்தால் பூரணம் கொலன்னு ஆகிடும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ இதை தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா வடிகட்டிட்டேன். இதை இப்போ நான் அதே பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதேமாரி ஒரு மத்து வச்சு நல்லா இதை மசித்து எடுத்துக்க போகிறேன். நான் ஏன் மசித்து எடுக்கிறேன்னா, இது கொஞ்சம் கொரப்பாக இருக்கும். அப்போ அந்த பூரணம் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்களால் மசிக்க முடியலை அப்படின்னா ஒரு மிக்சியில் மாற்றிட்டு ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுங்க. இந்தளவுக்கு கொரப்பாக இருக்கும். கொஞ்சம் இதில் 1-2 கடலைப்பருப்பு முழுசாகவே இருக்கும். அப்போ இந்த கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இப்போ நம்மளுக்கு கடலைப்பருப்பு மசித்து வச்சாச்சு. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு கடலைப்பருப்பு எடுத்த அதே கப்பால் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். பொடிச்ச வெல்லம் அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதே கப்பால் 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி விடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். அதுக்காக தான். பாகுபதம் எதுவும் தேவையில்லை. வெல்லத்தை மட்டும் கரைச்சி நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ வெல்லம் நல்லா பார்த்திங்கன்னா கரைஞ்சிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ வடிகட்டின வெல்லத்தை அதே பாத்திரத்துக்கு நான் மாற்றி அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். இப்போ இதில் ஆல்ரெடி நம்ம மசித்து வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா கடலைப்பருப்பும் சேர்த்தாச்சு. இதை நல்லா கை எடுக்காமல் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடலாம். அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. இப்போ கொஞ்சம் கெட்டியாகிட்டு பாருங்கள். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா ஒரு 2 ஏலக்காவை நல்லா நைஸாக நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடலாம். கலந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ இதில் அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு நான் துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேங்காயோட டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா 3/4 கப் வரையும் சேர்த்துக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். கூட்டவோ குறைச்சவோ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்தோம்னா ஒரு அல்வா பதத்துக்கு வரும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கடாயில் ஒட்டாமல் எல்லாமே நல்லா ஒன்றா திரண்டு வருது பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை முழுமையாக ஆற விட்டுடலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். மேல் மாவுக்கு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு எடுத்த அதே கப்பால் நான் 1/2 கப் அளவுக்கு கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு, இடியப்பம் மாவு, முறுக்கு மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் நல்லா சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கணும். தண்ணி நல்லா கொதிக்க இருக்கணுங்க. அப்போ தான் மாவு நல்லா நம்மளுக்கு வெந்து நல்லா சாஃப்டாக வரும். அதை ஃபஸ்ட்டு 1/2 கப் சேர்த்து கொஞ்சம் கலந்து விடலாம். அதே மாதிரி 1/2 கப்பாக சேர்த்து நல்லா கலந்து விடலாம். எடுத்தடியோட நிறையா தண்ணி சேர்த்துடாதீங்க. மாவு கொலன்னு ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பார்த்துக்கு நம்ம கலந்து விடணும். நான் எடுத்திருக்கிற மாவுக்கு தண்ணியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா மொத்தமாக 2/4 கப்பு தண்ணி செலவானது. நம்ம எடுத்திருக்கிற மாவை பொறுத்து 2/4 கப்லேருந்து 2.5 கப் வரையும் தண்ணி செலவாகும். எனக்கு கரெக்டாக 2/4 கப் அளவு ஆனது. பாருங்கள், இந்தளவுக்கு எல்லா மாவும் இப்படி 1 திரண்டு வரணும். அந்த கரண்டியில் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். கொஞ்சோண்டு மாவு எடுத்து கையில் இப்படி தொட்டிங்கன்னா கையில் ஒட்டாமல் வரணும்.
இதுதான் கரெக்டான பதம். இப்போ இதோட மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். அந்த சூட்லேயே மாவு நல்லா வெந்து ஆறி வந்துடும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணுவோம். பாருங்கள், மாவு நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போது கையில் கொஞ்சமாக எண்ணெயாவது நெய்யாவது தடவிட்டு இதை நல்லா வந்து சப்பாத்தி மாவு மாரி பசைஞ்சிக்கலாம். இதேமாரி விரல்களால் அமுத்தி அமுத்தி கொடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மாவை நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம கொழுக்கட்டை வந்து 10 மணி நேரம் ஆனால் கூட நல்லா சாஃப்டாக இருக்கும். கல் மாதிரி ஆகாது. அப்படியே வாயில் வச்சோடனே கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும் கொழுக்கட்டை. அதுக்காக தான் நம்ம எந்த அளவுக்கு மாவு நல்லா பசைஞ்சு விடுறோமோ அந்தளவுக்கு கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், மாவு வந்து நல்லா பசைஞ்சிட்டேன். கொஞ்சம் கூட பாத்திரத்துலலாம் ஒட்டாமல் நல்லா வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து பூரணமும் நல்லா நம்மளுக்கு ஆறி வந்திருக்குது. நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கொழுக்கட்டை வந்துட்டு நான் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இதே மாதிரி இலை தான் எடுத்திருக்கேன். இது பேர் வந்து பூசண இலை, பூவரச இலைன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இந்த இலைக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இலையெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவிட்டு வந்துட்டேன். இதில் மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி உருண்டை பிடிச்சி இந்த இலையில வச்சிடலாம். இலையில வச்சுட்டு இப்படி நல்லா வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இதேமாரி நைஸாக வந்துட்டு லேயர் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அந்த இலையில நம்ம வந்து கரெக்டாக வந்து மாவு வந்து பசைஞ்சதுனால கொஞ்சம் கூட மாவு கையிலையும் ஒட்டாமல் இலையில நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வந்து வருது பாருங்கள். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம்னா கொலன்னு கையிலலாம் அந்த இலையிலலாம் ரொம்ப ஒட்டிக்கிட்டு இது மாதிரி வராது. அதனால தான் வந்து தண்ணியை வந்து பார்த்துட்டு சேர்க்கணும்னு சொல்கிறது. ரொம்ப நைஸாக வந்து இதே மாதிரி பண்ணுங்கள். அந்த இலையில வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஆனால் ஓட்டையெல்லாம் எதுவும் விழுந்துடக்கூடாது. நம்மளுக்கு வந்து மாவு கையில் கொஞ்சம் ஒட்டுனுச்சுன்னா நீங்கள் கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா இதேமாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எனக்கு வந்து கையிலலாம் எதுவும் ஒட்டலை. இப்போ இதில் கொஞ்சமாக பூர்ணம் எடுத்து இப்படி நடு சென்டரில் வச்சுக்கலாம். பூர்ணம் அதிகமாக வச்சிட வேண்டாம். இந்தமாரி கொஞ்சமாக வைங்க. வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா வந்து ஒட்டிக்குது பாருங்கள் அழகா. இந்த ஓரங்களை வந்து இந்த விரல்களால் இப்படி அமுத்தி விட்டோம்னா பூரணம் வெளியில் வராது, வெடிச்சும் வராது. கொழுக்கட்டை அழகாக ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், சூப்பரான இலை கொழுக்கட்டை வந்து நல்ல ஒரு சேஃபில் நம்மளுக்கு கிடச்சிட்டு மோல்டு எதுவுமே இல்லாமையே நம்மளுக்கு இலையிலே அழகாக வந்துடுச்சு. இதேமாரி நான் மீதம் இருக்க மாவில் இலையில வச்சு கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வேக வச்சிடலாம். நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு சொம்பளவுக்கு தண்ணி விட்டு தண்ணியை கொதிக்க விட்டுருக்கேன். இதில் மேல் தட்டில் தான் நான் வேக வைக்க போகிறேன். அந்த தட்டை வச்சுக்கலாம். வச்சுட்டு துணியெல்லாம் எதுவுமே போட வேண்டாம், எண்ணெயெல்லாம் தடவ வேண்டாம். ஏன்னா நம்ம இலையில வேக வைக்கிறதுனால டைரெக்டாக அப்படியே அந்த இலையிலேருந்து வச்சுக்கலாம். நான் வந்து காம்புகளை வந்து கட் பண்ணலை. நான் அது என்னன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக சொல்கிறேன். நான் காம்புகளோடய வந்து அந்த இலையை வந்து வச்சுக்கிறேன். இப்போ எல்லாமே வச்சுட்டு அந்த காம்புகளை உள்ளே தள்ளிட்டு மூடி போட்டு மூடிடலாம். ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக விடுங்க. ஆல்ரெடி மாவுலாம் வெந்ததுனால 10 நிமிஷம் விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வந்து நம்மளுக்கு கொழுக்கட்டை வந்திருக்கு. அந்த இலையோட கலர்லாம் மாறிட்டு பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொழுக்கட்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒன்று ஒன்றா வெளில எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த காம்புகளோட நான் ஏன் வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்பில் வந்து சூடு இருக்காது, இலையெல்லாம் வந்து சூடாக இருக்கும். இந்த காம்புகளை அப்படியே எடுத்து வெளியில் வைக்கிறதுக்காக தான் நான் காம்புகளோடு வச்சுருக்கேன். நம்மளுக்கு சூப்பராக வந்து கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக வந்து இதே மாதிரி இலை கொழுக்கட்டை வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாக 10 மணி நேரம் ஆனால் கூட நல்ல ஒரு சாஃப்டாக அப்படி இருக்குங்க டேஸ்ட்டு. பிகினர்ஸ் கூட ஈஸியாக வந்து இலை கொழுக்கட்டை வந்து செஞ்சிடலாம். இந்த பூரணம் மட்டும் இல்லாமல் நீங்கள் சும்மா வந்து தேங்காய் பூரணம் கூட வச்சு இந்த கொழுக்கட்டை வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.